சோழவள நன்னாட்டில் குடந்தையிலிருந்து திருவாரூர் செல்லும் முதன்மை சாலையில் அமையப்பெற்றிருக்கும் திரு நரையூர் என்ற அற்புத தலத்தில் இருக்கும் சிவாலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அருள்மிகு பர்வதவர்தினி உடனாய ராமநாத சுவாமி திருக்கோயில் என்று இந்த தலம் போற்றப்படுகின்றது. இங்கே அருள்மிகு மங்கள சனி பகவானை தரிசித்து அவர் குடும்பத்தோடு இருப்பதால் அவரிடம் பல நன்மைகளை பெறலாம். திருக்கோயிலுக்குள் நுழைந்தவுடனே அங்கே அமையப்பெற்றிருக்கும் பலிபீடம், அதைத் தொடர்ந்து நந்தி பகவான் தரிசனம். இந்த ஆலயத்தில் மூலவராக அருள்பாலிக்கும் ராமநாத சுவாமிக்கு கொடிமரம் கிடையாது. இங்கே கொடிமரம் மங்களத்தை அள்ளித்தரும் சனி பகவானுக்கே உள்ளது. இதோ நவ கிரகங்களையும் அடக்கி ஆட்சி செய்யும் முழுமுதற் கடவுள் விநாயகரை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம், அதுவே ஆனைமுகம் என்னும் ஓம்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நன்மையே நடக்கும் என அந்த வேழமுகனை வணங்கி இப்பொழுது வேல் தாங்கி வீரமாக நின்றிருக்கும் தமிழ் கடவுளை வள்ளி தெய்வ யானையோடு தரிசனம் செய்கின்றோம். குமரக் கடவுளின் திருவடிகளை அடைந்தால் நவகோள்களும் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும். குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே என்று இவரை நாம் சரணடைவோம். குமரக் கடவுளின் இரு திருவடிகளும் அதில் அணிந்திருக்கும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் அவன் அழகிய 6 முகங்களும் 12 திரண்ட தோள்களும் நமக்கு எந்நாளும் நன்மை அளித்திடும். இதோ அந்த குமரக் கடவுளை தொடர்ந்து யோக மூர்த்தமாம் அந்த மேதா தட்சிணாமூர்த்தியை இந்த ஆலயத்தில் நாம் தரிசனம் செய்கின்றோம். திருநரையூர் ஆலயத்தில் நாம் வலம் வருகையில் இங்கே அண்ணாமலையார் என்ற அற்புத தத்துவத்தை உணர்த்தும் லிங்கோத்பவர் தரிசனத்தையும் தொடர்ந்து இந்த ஆலயத்து குரு பகவானை வணங்கினால் குரு தோஷமும் நிவர்த்தியாகும் என்ற நம்பிக்கையோடு அவரை வழிபட்டு இந்த ஆலயத்து பிரகாரத்தில் இருக்கும் அனுமந்த லிங்கத்தை தரிசனம் செய்கின்றோம். இந்த அற்புத ராமநாத சுவாமி திருநரையூர் ஆலயத்திற்கு வந்த தசரத மகாராஜா தன்னுடைய உடலில் இருக்கும் தீராத வியாதிகளிலிருந்து விடுபட்டார் என்பது சான்றோர்களின் வாக்கு. சனி பகவான் ரோகிணி நட்சத்திரத்தில் 12 வருட காலம் வாசம் செய்து வெளியேறும் பொழுது உலகில் ரோகிணி சகட பேதம் என்ற பஞ்சம் ஏற்படும், அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற செய்தி நாரதர் மூலமாக வசிஷ்ட குரு கேட்டு அதை தசரதரிடம் சொன்னாராம். அதனால் மனம் வருந்திய தசரதர் சனி பகவானை ரோகிணியை விட்டு கடக்கும் முன் தடுத்து நிறுத்திட அவரோடு போரிட வந்தாராம். அந்த தசரத மகாராஜாவின் மக்கள் மீது உள்ள பற்றை பார்த்த சனி பகவான் அந்த மகாராஜாவுக்கு 2 வரங்களை அளித்தாராம். அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய கல்யாண கோலத்தையும் காட்டியருளினார். ரோகிணி சகடபேத காலத்தில் தான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுப்பதில்லை என்ற வாக்கினை முதல் வரமாக சனி பகவான் தசரத மகாராஜாவுக்கு அளித்தார். 2வது வரமாக திருநரையூரில் இருக்கும் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு சனி தோஷம் மட்டுமல்லாமல் பிற 8 கிரகங்களாலும் ஏற்படும் தோஷங்களையும் நீக்கி அருள் புரிவேன் என்ற வாக்கினை அளித்தார். திருநரையூரின் இறைவியாம் அருள்மிகு பர்வதவர்தினியை நாம் கண்குளிர தரிசிக்கின்றோம். பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்ரி
மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவில்லையோ? தேகி என்றால் உனக்கு ஈய வழி இலையோ? தீன ரக்ஷகி அலையோ? ஆருலகில் பெற்ற தாயன்றி மக்கள் தமை ஆதரிப்பவரா? சொலாய் அன்னையே, இன்னும் பராமுகம் பண்ணாமல் அடியேனை ரட்சிக்கண்டாய் என்று அவளிடம் மனமுருக பிரார்த்தித்து, இதோ இந்த ஆலயத்தின் மூலவராம் அருள்மிகு ராமநாத சுவாமியை தரிசனம் செய்கின்றோம். ராமபிரான் ராவண யுத்தம் முடிந்து அயோத்தி திரும்புகையில் தன் தந்தை வழிபட்ட இந்த திருநரையூர் தலத்திற்கு வந்து ராமதீர்த்தம் என்ற குளத்தை ஏற்படுத்தி அங்கே நீராடி ராவண வதம் செய்த தோஷத்தை நீக்க பெற்றாராம். அதனால் இந்த இறைவனுக்கு ராமநாத சுவாமி என்ற அற்புத நாமம் கிட்டியது. 8 கிலோமீட்டர் தெற்கே திருவாரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள இந்த பருவத்தினுடைய ராமநாத சுவாமி ஆலயம் திருநரையூர். இந்த ஆலயத்தினுடைய ஈசான்ய பாகத்தில் மேற்கு திசை நோக்கி அருள்பாலித்து வரும் மங்கள சனிபகவானாகிய சனி பகவான் 2 மனைவிகள் 2 குழந்தைகளோடு எங்கும் காணப்பெறாத அரிய வடிவிலே காட்சி தந்து மக்களுக்கு எல்லா விதமான சௌரியங்களையும் தரும் பொருட்டு தனி சன்னதியாக தனி கொடிமரத்தோடு காட்சி தருவது வேறெங்கும் இல்லாத ஒரு சன்னதியாகும். பார்த்தீங்கன்னா கோணோ அந்த யமோ அப்த விபுரு பிங்களம் அந்த சௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்திலே வேறொரு கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் எனக்கு நல்லதாக்கி கொடு என்று சனிவானை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு அருமையான 2 வரிகள் வரும். இந்த ஆலயத்திலிருந்து உள்ள மங்கள சனிவானை பிரார்த்திக்கும் பொழுது நம்முடைய ஜாதக ரீதியான உள்ள எல்லா தடைகளும் நிவர்த்தியாகக்கூடிய அருமையான சன்னிதானமாகும். இது சனிவானுடைய 2 குழந்தைகள்
மந்தாதேவி என்ற மனைவிக்கு மாந்தி. அந்த மாந்திக்கு இந்தியாவில் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் மாந்திக்கான தனி சன்னதியாக இருக்கிறார். இங்கு மாந்தி பகவான் நம் ஜாதகத்திலே பல தலைமுறை தடையை போகக்கூடியவர். அதே போல மந்திர யந்திர தந்திர அபப்பிரயோகங்களாக இருக்கக்கூடிய தோஷங்களையும் நீக்கக்கூடியவர். மந்தமாக இருக்கக்கூடியவர்கள், நம்மளுடைய செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்திட தயங்குபவர்கள், இவர்களெல்லாம் ஆலயத்துக்கு ஒரு முறை வந்து வழிபட்டாலே அந்த தயக்கங்கள் நீங்கி தைரியம் பெற்று மாந்தியினுடைய அருளால் எல்லா விதமான வாக்களிதமும் பெறுவார்கள். இந்த குளிகனானவர் நம்முடைய கிரகங்களெல்லாம் நமக்கு சரியாக அமைப்பில் இல்லாமல் போனாலும், இல்லை கிரகங்களில் உள்ள எல்லா கிரகங்களும் நமக்கு வக்கரமாக பெயர்ந்து போனாலும், இல்லை ராசி அந்த பயிற்சியின் அடிப்படையில் கூட நம்ம கிரகங்கள் வலிமையை நமக்கு சரியான நமக்கு வளமையை கொடுக்காமல் இருந்தாலும், இந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளும் நமக்கு சிறப்பை தரும் என்பதால் இவ்வாலயத்தில் உள்ள குளிக பகவானை வழிபட்டால் நமக்கு நவகிரக தோஷங்களும் எல்லாம் நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அருமையான சன்னிதானமாகும். ராமபிரான் வழிபட்ட அழகினை ரசித்த அனுமனும் இந்த ஆண்டவனுக்கு என அனுமந்த லிங்கத்தை ஆலய கோஷ்டத்தில் பிரதிஷ்டை செய்தார். அந்த ராமநாதரை வணங்கி நிறைவாக இந்த ஆலயத்தின் விசேஷ மூர்த்தியாம் சனி பகவானை இந்த ஆலயத்தில் குடும்ப சமேதராய் அருள்மிகு மந்தாதேவியோடும் அருள்மிகு ஜேஷ்டாதேவியோடும் சனி பகவானின் புதல்வர்களாம் குளிகன் மாந்தியோடும் நாம் போகமூர்த்தியாக தரிசனம் செய்கின்றோம். சனிதேவன், மந்தாகரன், சாயா புத்திரன் என்ற பல நாமங்களை கொண்ட சனி பகவான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர். காகத்தினை வாகனமாக கொண்டவர். சனி பகவான் எல்லா மனிதர்களோடும் 7.5 ஆண்டுகள், அஷ்டம காலங்கள், அர்த்த அஷ்டம காலங்கள் என்று பயணிப்பார். இப்படி எப்பொழுதெல்லாம் சனி பகவான் அவர்கள் வாழ்க்கையில் பயணிக்கிறாரோ அந்த காலகட்டங்களில் பலவிதமான சவாலான அனுபவங்களை கொடுத்து அந்த ஆன்மாவினை பக்குவப்படுத்துவார். சனி பெயர்ச்சி காலங்களில் திரு கல்யாண உற்சவம் இந்த ஆலயத்தில் சனி பகவானுக்கு நடத்தப்படும். திருநரையூர் போலவே சனி பகவானுக்கு என உகந்த தலங்கள் நம்முடைய நாட்டில் சில உள்ளன. அவை திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம், குச்சனூர் சனி பகவான் ஆலயம், இலங்கை திருகோணமலை புளியக்குளம் லோகநாயக சனி பகவான் கோயில் என்று பலரும் போற்றுகிறார்கள். கண்ணின் மை போன்று கருமை நிறம் கொண்டவனே, சூரியனின் மைந்தனே, யமதர்மனின் சோதரனே, சாயாதேவிக்கு உதித்தவனே, மெதுவாக சஞ்சாரம் செய்பவனே, உனை போற்றுகின்றேன், வரமருள்வாய் என்று அவரிடம் வேண்டுவோம். திருநரையூர் சனி பகவானே, உனை போல மகிழ்ச்சியை கொடுப்பாரும் இல்லை, தீவினைகளை கெடுப்பாரும் இல்லை. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய். சச்சரவின்றி சனி பகவானே, இஜ்ஜகம் வாழ இந்நருள் தருவாய்.